ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து என்னோடய ப்ரெக்னன்ட் ஸ்டோரியை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். நான் கன்சீவ் ஆன ஜேர்னியை, குழந்தை பெற்ற ஜேர்னியை பற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து 2022 அந்த மாதிரி டைமில் கன்சீவ் ஆகினேன். கரெக்டாக எனக்கு மந்த் அண்ட் ஸ்டார் ஞாபகம் இல்லை. அப்போ வந்து வைகாசி மாதம் நான் கன்சீவ் ஆனது. அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒர்க் போயிட்டுருந்தேன். நான் 2 மந்த் ஒர்க் போயிட்டுருந்தேன். அப்புறமேட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியல. கன்சீவ் ஆகிட்டதுனால ரொம்ப வாமிட் சென்ஸ் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் மயக்கமாகவே இருக்கும். அந்த 10 மாதமே எனக்கு மயக்கமாகவே இருந்துச்சு. அப்புறம் வெண்டைக்காய் சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம், அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னால் சுத்தமாக எதுவுமே வாய் வைக்க முடியல, சாப்பிடவே முடியல. ரொம்ப வாமிட் அதிகமாகவே இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், காலைல டிஃபன் தான் கடையில் வாங்கினா தான் என்னால் சாப்பிட முடிஞ்சிச்சு. ஒரு அரை இட்லி சாப்பிட்றதுக்குள்ளேயே டபக்குன்னு வாந்தி வந்துடும். மாத்திரை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரை போடுறதுக்காகவே நம்ம மாத்திரை போடாமல் சாப்பிட்டுட்டு வெறும் பால் குடிச்சிட்டு கூட மாத்திரை போட்டிருக்கேன். அப்படி இருந்து எனக்கு வாமிட் வந்துடுமா, அப்படி வெறும் வயிற்றில் வெறும் பால் குடிச்சு மாத்திரை போட்டு டக்குன்னு தூங்கிடுவேன். என்னால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, மயக்கம் வந்துடும் அந்த ஃபஸ்ட்டு 2 மாதத்துலேயே சொல்லிட்டு. அப்போ அப்படி தூங்கிட்டா வாமிட், என்ன மீறிய வாமிட் வந்து போய் வாமிட் எடுத்துருவேன். சரி, நம்ம வந்து வெறும் பால் குடிச்சா வாமிட் வந்துடும்னு சொல்லிட்டு ஒரு இட்லியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் என்னால் ஒரு இட்லி சாப்பிட முடியாது, அரை இட்லி தான் சாப்பிட முடியும். அந்த அரை இட்லி சாப்பிட்டுட்டோன்னே அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்புறம் ஒரு ½ hour 1 hourலேயே பசி எடுத்துக்கும். அப்புறம் 2 ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மாதுளை, ஆப்பிள் அதை எப்போவுமே குடிப்பேன். அது குடிப்பேன். அப்புறம் திருப்பியும் பசி ரொம்ப எடுத்துச்சுன்னா பால் வாங்கிட்டு வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவேன். என்னால் அதை தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே என்னால் வாயில் வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்குல்ல, அவங்களுக்கு பசிக்கும், அதனால் சாப்பிடணுன்றதுக்காகவே நான் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் சாப்பிட முடியல. கஞ்சி, இட்லி, தோசை டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிட முடியும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு பிரியாணி வாங்கி தருவார். அதை மட்டும் சாப்பிட முடியும். எனக்கு அதை எப்படி தான் சாப்பிட முடியுதுன்னு தெரியல. ஆனால் வந்து வீட்டில் செய்கிற சாப்பாடு சுத்தமாக சாப்பிடவே முடியாது என்னால். அப்புறம் வந்து 3 மந்த் வரைக்கும் வாமிட் பயங்கரமாக இருந்துச்சு. முதல் நாள் வரைக்கும் எனக்கு வாமிட் அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ 3 மந்த் வரைக்கும் எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்திலாம் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து பயங்கர வாமிட்டு. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை, கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்கும்ல. அப்போ வந்து முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்து சாப்பிடவே முடியல. அப்புறமேட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு வந்தோம். அப்போயும் கண்ட்ரோல்லாம் ஆகலை, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கணும், வேணும் அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது. கொய்யா பழம், மாம்பழம் சாப்பிட்டதில்ல. கொய்யாப்பழம், ஆப்பிள், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ். ஆப்பிள் கூட சாப்பிட முடியாது என்னால். மாதுளப்பழம், கொய்யாக்காய் அது 2ம் நிறைய சாப்பிட்ருக்கேன். சப்போட்டா பழம்லாம் கூட சாப்பிட்ருக்கேன். அந்த ஃப்ரூட்ஸ் தான் நான் நிறைய சாப்பிட முடிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 2 அந்த மாதிரி பசி இருக்கும்போது டக்குன்னு சாப்பிடும்போது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் டேட்ஸ்லாம் கூட சாப்பிட்ருக்கேன். 3 மந்த்துக்கு அப்புறமேட்டு நான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கரெக்டாக 4th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது வாமிட் கண்ட்ரோல் ஆகிடுச்சு எனக்கு நல்லாவே. ஆனால் அப்படி இருந்தால் என்னால் சாப்பிட முடியாது. ஒரு அரை இட்லி சாப்பிட்னாலும் ஒரு 1 1/2 இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. 4th மந்த்துக்கு அப்புறமேட்டு சரி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டெலிவரிக்காக சரி வேலை செய்யலான்னு நான் தெருவில் நான் பெருக்கி கோலம் போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அப்புறமேட்டு வந்து வீட்டில் வேலை செய்வேன். உட்காந்து தண்ணி எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறது, எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு நான் அளந்து வச்சு 3 பாட்டில் 4 பாட்டில் அந்த மாதிரி தண்ணி குடிச்சு கண்டினியூஸாக பாத்ரூம் போயிட்டே இருப்பேன். அப்புறமேட்டு வந்து 5th மந்த், 7th மந்த், 9th மந்த் அந்த மாதிரி எனக்கு நல்லாவே சீமந்தம் பண்ணாங்க. 9th மந்த் முடிச்சு பிப்ரவரி மாதம் 12 முடிஞ்சு எனக்கு சீமந்தம் பண்ணி முடித்தாங்க. அதுக்கு முன்னாடி பயம்புத்தி விட்டுட்டேன், எனக்கு இன்றைக்கே சீமந்தம், எனக்கு குழந்தை பிறந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. அதனால் 9th மந்த் எனக்கு சீமந்தம் பண்ணி அமைச்சிட்டாங்க. பிப்ரவரி 12th அந்த மாதிரி சீமந்தம் பண்ணி முடித்தாங்க. அப்புறமேட்டு வந்து அங்கேயும் எங்கள் பாட்டி வீட்டில் வேலை வாங்குவோம். அப்போ வேலை எங்கள் அக்கா கூடவே வந்துட்டேன். எனக்கு அம்மா இல்லாதாலே எங்கள் அக்காவே கூட வந்துட்டேன் எங்கள் பாட்டி வீட்டுக்கு. எங்கள் அக்கா சின்ன தொடப்பத்தை வச்சு பெருக்கு, அப்போ தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகும். ரொம்ப குட்டியாக இருக்கும், பாத்ரூம் பெருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும், அதெல்லாம் பெருக்கணும்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பெருக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் பெருக்க வேலை செய்வேன். வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன். இல்லை நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி முருங்கைக்கீரை கஷாயம் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க, குடிச்சிருக்கேன். எனக்கு வந்து நார்மலாகவே இருந்துச்சு. பிளட் அளவுலாம் கரெக்டாகவே இருந்துச்சு. 11 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து கரெக்டாக பிப்ரவரி 12 சீமந்தம் ஆச்சு. மார்ச் 12 டேட் கொடுத்துருந்தாங்க. மார்ச் 12க்கு மார்ச் 4th அப்போ 2 மணிக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து 2 மணிக்கு வந்து வலி லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவுமே ஃபேக் வலி வரும் அந்த மாதிரி தான் நினச்சி நான் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி சூடு வலி இருக்கிற மாதிரி வலி வந்துட்டே இருந்துச்சு. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தான் வலிக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி நான் நினச்சிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து நினச்சோன்னா அவனுக்கு ரொம்ப வந்து பயந்துருவோன்னு சொல்லிட்டு நான் ஃபேக் வலி தான் அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் மிளகு கஷாயம், அந்த சீரக கஷாயம்லாம் வச்சு குடிச்சு பார்த்தேன். அப்போ இருந்தும் எனக்கு வலி வந்து குறையில. அப்புறம் அதிகமாச்சு. சரி வீட்டிலே நடன்னு சொல்லிட்டு எங்கள் மாமி அவங்க நர்ஸ் தான், அவங்க தான் எனக்கு வந்து டெலிவரி பார்க்குற மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து
செங்கல்பட்டில் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து சொன்னாங்க, "இந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா வந்துருமா" அப்படின்னு சொல்லிட்டு, கண்டினியூஸாக இருந்துச்சா வந்துருமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மிளகு கஷாயம் வச்சு குடிச்சதுக்கப்புறம் வலி இருந்துச்சு. சீரக கஷாயம் வச்சு குடிச்சப்பறம் வலி இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு, அப்புறம் வீட்டிலேயே நட எப்படி இருந்தாலும் அங்கே போனால் நடக்க தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு வீட்லேயே நட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ! நம்மள என்ன இப்படி நடக்க சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு வலி இருக்குது. ஆனால் ரொம்ப வலி இல்லை, தாங்க முடியிற வலி. ப்ரெக்னென்சி வலியை அந்த டெலிவரி வலியை ஒப்பிடும்போது அது தாங்க முடியிற வலி நான் இப்போ எனக்கு தோணுது. வலி இருக்கும்போது நான் வந்து நம்மளை நடக்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு வலிக்குது, நம்மளை யாரும் கேர் பண்ண மாட்டாங்களே அப்படிலாம் நினச்சேன். அப்புறம் எங்கள் அக்கா நட ஏன்னா அவளுக்கு குழந்தை ஆம்பளை பையன் தான் பிறந்திருக்கு. அதில் நட இங்கேயே அங்கே போனாலும் நடக்க தான் சொல்லுவாங்க, நடனாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இங்கேயே நடந்துட்டு நான் இங்கேயே நடந்தேன். கொஞ்சம் வலிச்சிச்சு. அப்புறம் என் தம்பி கூட வந்தான் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் கூட எல்லாமே லக்கேஜும் நான் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் லக்கேஜ் தான், எல்லாமே எடுத்து வைக்கல, கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அதோட தம்பி கூட வந்தான். அவனை கூட்டிகிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் கொஞ்சம் கிட்ட போகும்போதெல்லாம் வலி பயங்கரமாக இருந்துச்சு. என் தம்பிக்கிட்டலாம் சொன்னேன், "நீ பயந்துராதானே, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் தாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போனோன்னே அங்கே போய் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ரேஷன் க்யூவில் நிற்கிற மாதிரி நம்ம ரெக்கார்ட்லாம் சப்மிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸ்கூலில், அந்த மாதிரி க்யூவில் நிற்கிறாங்க. எனக்கா என்னடா ரெக்கார்டில் சப்மிட் பண்ண க்யூவில் நிற்கிற மாதிரி டிக் போட்டு மிஸ்டேக் போட்டு கொடுப்பாங்களா ஓகேன்ற மாதிரி இன்னொரு டாக்டர் ஒவ்வொருத்தராக கை வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் சரி சொல்லிட்டு எனக்கும் பார்க்குறேன், எனக்கு வலி ரொம்ப அதிகமாச்சு. ஏன் அளவுக்கு யாருமே கத்தலாங்க, நான் மட்டும்தான் கத்துனேன். எல்லாம் ஐயோ அம்மா கத்திட்டு கொஞ்சம் நேரம் அமைதினாங்க. ஆனால் நான் வந்து கண்டினியூஸாக கத்திட்டு இருந்தேன். ஐயோ அம்மா, அந்த ஐயோவே பயங்கர இதில் போச்சு. வலிக்கும் அதுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி அவ்வளோ வலி இருந்துச்சு எனக்கு. நான் மட்டும்தான் அவ்வளோ கத்துனேன். மற்றபடி எல்லாருமே நார்மலாக அந்த மெச்சூரிட்டி இருக்குமான்னு தெரில, அந்த வலியை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. நானும் வீடியோஸ்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர வலி எப்படி தாங்கணுன்ற இது வந்து நான் சுத்தமாக இதில். ஏன்னா நான் நல்லா ரொம்ப சாப்பிடலை. நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் அதிகமாக சாப்பிட்டேன். பிடிச்சது பிடிக்காதுன்ற இதில் நான் வேரியேஷனில் நான் சரியாக சாப்பிடலை. அதனால என்னால் வலி தாங்க முடியலன்னு தெரில. செம்ம வலி, ஆனால் வலி தாங்கவே முடியல. ஆனால் அந்த வலினால எனக்கு உயிர் போயிடாது, உயிர் போகிற மாதிரி அப்போ இருந்துச்சு. இப்போ தெரியும் உயிர் போகுது. நான் அப்போ முடியவே இல்லை. கடவுளே எப்படா இந்த வலி சரியாகும், பாப்பா கிட்ட வைத்தியம் சொல்வேன், நீ ஏன் இன்னும் வெளியே வரலை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துவேன். ஏன்னா எனக்கு பெயின் நார்மலாகவே வந்துடுச்சு. அப்புறம் நான் கத்துறதை பார்த்து டாக்டரை கை வச்சு பார்ப்பாங்க. அவங்களே நான் வந்து சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ணலை, அவங்களே எட்டி உதச்சிடுவேன். அப்புறம் அவங்க வந்து சரி ஓகே பிறந்துரும், 4 மணிக்கு பிறந்தனா 9 o'clock அந்த மாதிரி அப்போ அட்மிஷன் ஆனேன். 4 o'clock பிறந்துடும் அப்படின்னாங்க. 4 o'clock பிறக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் சுத்தமாக கோஆப்ரேஷனே பண்ணல. மற்ற எல்லாருமே நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க, வலி இருந்தாலுமே அவங்க பண்ணாங்க. நான் சுத்தமாக கோஆப்ரேஷன் பண்ணதால் எனக்கு அவ்வளோ லேட் ஆச்சு குழந்தை பிறக்கிறதுக்கு. அப்புறமேட்டு வந்து அப்புறம் எங்கள் அக்கா கூடவே இருந்தால் சரியாயிடும், இது எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, சரியாயிடும்னு சொல்லிட்டு, நீ வாய் மூடி, உனக்கு தெரியாது எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா. ஆனால் எங்கள் பாட்டி வந்து போத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி வலிக்குமா, இல்லை பாட்டி நான் தாங்கிப்பேன், எனக்கு வலிலாம் நான் தாங்கிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கான்ஃபிடென்ட், நம்ம லவ் மேரேஜ் பண்ணோம், நம்ம வந்து யாருக்கும் வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை நம்ம தான் தாங்கிக்கணுன்ற மைண்ட் செட்டில், இல்லை பாட்டி நான் தாங்கிப்பேன் அப்படின்னு பெரிய வீராப்பி என் தம்பிக்கிட்ட வர, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ பயப்படாத, எனக்கு வலிக்கும்னு நினச்சினா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் தம்பி போயிட்டு வந்ததுக்கப்புறம்லாம் கலாச்சான். பெருசாக இப்படி சொல்லிட்டு போனால் வலிலாம் இருக்கும், நீ பயப்படாதடா அப்படி, நான் கற்றுவேன் பயப்படாதடான்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லலாம் என் தம்பி கலாச்சான். அப்புறம் அந்த டைமில் வலி வரும்போது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒருத்தவங்க 3 நாளாக கத்திட்டு இருக்காங்க, வலி தாங்க முடியாமல். நான் அவங்களுக்கும் இதுமாதிரி பற்றி நான் அவங்க தைரியம் சொல்லலாம், பயப்படாதீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பக்கத்தில் தான் அவங்க தைரியம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு வலி வந்துச்சு. அப்புறமேட்டு வந்து என் பக்கத்தில் இருக்கவங்க டக்கு நார்மல் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து ஆகவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, நம்மளுக்கு நார்மல் ஆகலையே, நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் கோஆப்ரேட்டே பண்ணலை. அதான் இல்லை டாக்டர் எனக்கு திட்டினாங்க, எங்கள் அக்கா, எங்கள் மாமி, நர்ஸ் அவங்களாம் கூட திட்டினாங்க, நீ வந்து ட்ரை பண்ணால் தானே இது பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்கள் அக்கா போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டா, இவன் பக்கத்துலேயே இருந்தால் நான் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு வந்து பயமாகவே இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஒழிஞ்சதை பார்த்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்லாம் ஃபோன் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரி சரியாயிடுமான்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குதுனால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் மைண்ட் செட் ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் சுத்தமாக வந்து நார்மல் டெலிவரிக்கு ஃபஸ்ட்டு வந்து 10 மாதம் 9 மாதம் வரைக்கும் நான் வேலைலாம் செஞ்சுனே ஒழிய, இந்த டைமில் நான் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஆயிருக்குமோ என்னவோ. நான் அந்த டைமில் வந்து சுத்தமாக வந்து கோஆப்ரேட் பண்ணலை, வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஆகிடணும் ஆப்ரேஷன் ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் இயங்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு என்ன ஆகிடுச்சு, அப்புறம் வந்து சரி இப்போ எல்லாருக்கும் பிறக்குது, எல்லாருக்கும் பக்கத்தில் குழந்தை கண்டினியூஸாக ஒன் செகண்ட் வந்து அவங்க நார்மலாக ட்ரை பண்ணுறாங்க, கத்தவே இல்லை. சில பேர் அழவே இல்லை, அப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு குழந்தை பெற்றுட்டாங்க. என்னால் முடியவே இல்லை, எனக்கு அசிங்கமாகிடுச்சு. அவங்கள பார்த்தோன்னே இவங்களாம் இவ்வளோ ஈஸியாக பெற்றுக்கிறாங்க, நம்மளால் முடியலையேன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது பாப்பா சரியாக பொசிஷனுக்கு வராமலே நான் புஷ் பண்ணதுனால பாப்பா ஆகி போயிட்டாங்களா என்னென்னு தெரியல. இல்லை நான் ரொம்ப ஓவராக கத்தி வாயெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் கத்தக்கூடாது, எனர்ஜிலாம் போயிடும் அதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த டைமில் என்னால்
எதுவுமே மைண்ட் செட்டில் தெரியுது, எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பயப்படாத. ஆனால் எனக்கு அவங்கள்ட்ட சொல்கிறேன், எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் முடியல, என்னால் நீங்கள் சொல்கிறத வந்து கேட்க முடியுதே தவிர என்னால் அது வந்து ஃபிசிக்கலாக என்னால் பண்ண முடியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நான் அழறேன். என்னால் நான் கண்ணில் தண்ணிலாம் வரல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறம் நானே புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதால் எனக்கு வந்து இதுமாரி பாப்பா ஆகிப்போயிட்டேனான்னு தெரில. ரொம்ப கத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் ரொம்பவும் நான் கத்தக்கூடாதுன்னு சொல்லியும் நான் கத்திட்டேன். அப்புறம் வந்து பாப்பா வந்து இதுமாரி ஆகிப்பட்டதால் என்ன ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் வந்து டாக்டர் சொன்னாங்க, ஆப்ரேஷன் சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னாங்க. அப்பா சந்தோஷம், இதுதான் நினச்சி இது ஆப்ரேஷன் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க கேவலமாக பார்த்தாங்க, என்ன நார்மல் ஆக வேண்டிய நீ ஆப்ரேஷன் வந்து வேணுன்ட்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல, அதனால தான் எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. என்னால் வலி தாங்க முடியாதனால நான் கோஆப்ரேட் பண்ணலை. அதனால் அந்த டைமில் ஆப்ரேஷன் நார்மலாக யோசிக்க முடியல. எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து வலி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நான் அவ்வளோ வலி லைஃப்பில் அனுபவிச்சதே கிடையாது. அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி எங்கள் கூடவே இருந்தால் தண்ணி டிப்பில் ஊற்றி சீக்கிரம் சொல்லிட்டு ஒரு டக்குன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சரில் உட்கார வச்சு தள்ளிட்டு போனாங்க. அப்புறம் சைன் போட சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் சைன் போட்டிருக்காரு, அவர் வந்துட்டுருக்காரு. அவர் வந்து சென்னையில் இருந்தார், நான் செங்கல்பட்டு. ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சைன் போட்டு தள்ளிட்டு போகிறாங்க. அந்த ஒரு செகண்டில் அவ்வளோ வலி, என்னால் கடவுளே நான் இவ்வளோ வலிக்குது, அம்மா 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 எனக்கு சுத்தமாக அந்த வலி தாங்க முடியல. அது வந்து இப்போ நினச்சி பார்த்தா கூட அந்த வலி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்போ வந்து அந்த வலி எப்படி பூகம்பம் மாரி, பூகம்பம் வந்துட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முடியவே இல்லை, அவ்வளோ வலி தாங்கியும் கடைசியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது எங்கள் மாமி கிட்ட கேட்டாங்க, நார்மல் ட்ரை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை முடியாது, அவங்க வந்து பாப்பா ஆகி போயிட்டான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு வந்து அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணும்போது பாப்பா வந்து நல்லா கீழே இறங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டு இருந்தால் நார்மல் ஆயிருக்கும். இந்த பொண்ணு சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ணலன்னு எல்லாருக்குமே கோவம். எங்கள் மாமி, எங்கள் அக்கா எல்லாருமே, என் ஹஸ்பண்ட்லாம் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, இன்னும் நார்மலே ஆகலேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 5 செகண்டில் என்னோட இந்த இப்போ 99 மார்க் எடுத்துகிட்டு ஒரு மார்க்கில் போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாகும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு 5 நிமிஷம் பொறுத்திருந்தா கூட அவளுக்கு நார்மல் ஆயிருக்கும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் பாட்டி எல்லாம். நீ வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அம்மா இல்லாதனால வந்து பெருசாக வேலை செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கள் அக்கா தான் கூட இருந்தா, அவளுக்கும் லைஃப் இருக்குது, அவளும் வீட்டுக்கு போகணும்ல. இப்போ நான் இப்படி பண்ணதால் ஆப்ரேஷன் பண்ணதில் 6 நாள் என் கூடவே எங்கள் அக்கா உட்காந்துட்ட மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா அவளுக்கு குழந்தை 3 மாதம் குழந்தை இருந்தான், அவனை போய் பார்க்கணும். அவள் எனக்கோசம் 6 நாள் வீட்டில் என் கூடவே இருந்தால் அந்த குழந்தைய அவள் பார்க்கவே இல்லை. என் பெரியம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களும் கூட இருந்தாங்க. எங்கள் அண்ணன், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்திருந்தாங்க, எனக்கு 6 நாளும் கூட இருந்தாங்க. இப்போ என்னோட இதால் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. 6 நாள் இருக்கிற மாதிரி, நார்மல்னால் ஒரு 2 நாள் ஒரு 3 நாளே அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் ஃபீல் பண்ணும்போது தான் அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் மாரியும் எனக்கும் நடக்கும்போது பாத்ரூம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு 6 நாள் கழிச்சு. ஆனால் என் ஃபேமிலி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, அம்மா இல்லைனாலும். அப்புறமேட்டு வந்து என் பையன் பேர் அகில், அவன் அப்பா பிறந்தான். அப்புறம் அந்த 3-4 மாதம் கழிச்சு எங்கள் அக்கா 2 மாதம் என் கூடவே இருந்து நார்மலாக குளிக்க வச்சது எல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னோடய மிஸ்டேக் என்னென்னா, நான் வந்து புஷ் பண்ணியிருக்கக்கூடாது. 2வது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கோஆப்ரேட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு நார்மல் ஆயிருக்கும். அவங்க கை வச்சு பார்க்கவே நான் விடலை, அவங்களே எட்டி உதச்சது என்னோடய தப்பு. ஆனால் என்னால் முடியல. ஆனால் நான் ஃபீல் பண்ணுறேன், அப்போ வந்து நான் வலி தாங்கிற அளவுக்கு மைண்ட் செட்டே இல்லை. என்னால் அவள் பார்க்க வைக்கவே முடியல, கை வச்சு பார்க்கவே நான் விடலை. டாக்டர் இனிமேல் இந்த மெத்தட் தான் எனக்கு தெரியும், ஆனால் என்னால் முடியல, சுத்தமாக கை வச்சு பார்க்கவே நான் விடலை. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆப்ரேஷன் மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். நான் அவ்வளோ 9 மந்த் அவ்வளோ வேலை செஞ்சு அவ்வளோ பண்ணியும் நான் அந்த டைமிங்கில் வந்து புஷ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த 2 மிஸ்டேக்கால தான் எனக்கு இதுமாரி ஆகிடுச்சோ அப்படின்ற ஃபீல். ஏன்னா எனக்கும் நார்மல் ஆகலையன்ற ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டில் நம்மளுக்கு போயிடுச்சு நார்மல்னு சொல்லிட்டு அப்புறமா நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, நீங்களாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் வலி தாங்க முடியாதனால. ஸோ இதுதான் என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி. என் பையன் வந்து நல்லபடியாக இருந்தான் பையன், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோடய மிஸ்டேக்கால் தான் நார்மல் ஆகலை. ஸோ வந்து நார்மல் ஆகாத காரணம் நம்ம கையில் தான் இருக்குது நார்மல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இவ்வளோ தான் வேலை செஞ்சு வேலை செய்யணுன்றது அவசியம் எனக்கு தோணல. அந்த டைமில் நார்மல் ஆகணும்னா 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆனாலும் நம்ம நடந்து அந்த வலியை தாங்குகிற கெப்பாசிட்டி நம்மளுக்கு உருவாக்கிட்டோம்னா போதும், அந்த வலியை நம்மளால் தாங்கிக்க முடியும். நம்ம 9 மாதம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த கரெக்டாக அந்த ரிசல்ட் வர இடத்துல நம்ம ஃபேக் விட்டுட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டு தான். நம்ம போட்ட 100% அந்த இதுவும் வேஸ்ட்டு தான். கரெக்டாக அந்த 100. ஸோ வந்து எங்களோட மூத்த ஒய்ஃப் வந்து வேலைலாம் செய்யலை, 9 மந்த்து இந்தளவுக்குலாம் சுத்தமாக வேலை செய்யலை. ஆனால் அவங்க கரெக்டாக ப்ரெக்னென்ட் அந்த டெலிவரி டைமில் மட்டும் நான் சொன்னதால என்னென்னு தெரியல, ஆனால் அவங்க அம்மா கூட இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அந்த டைமில் வந்து வலி தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மா வந்து இது பண்ணி அந்த டைமில் கரெக்டாக அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு. வேலையே செய்யாமல் அந்த டைமில் அவங்க நார்மல் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல அவங்க போட்ட எஃபெக்ட் தான் 3 நாள் அவங்க வலி தாங்கினாங்க. ஆனால் என்னால் வந்து அந்த ஒரு 4 மணி நேரம் கூட என்னால் வலி தாங்க முடியல. நான் வலி தாங்கி இருந்தேன்னா அவங்க எனக்கு ஒரு 4 மணி நேரத்துலேயே பிறந்திருக்கேன். ஏன்னா சொல்லிட்டாங்க அவங்க சீக்கிரமாகவே குழந்தை பிறந்துடும்,
ஷோல்டர் எல்லா பொசிஷனும் கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு அவ்வளோ சொல்லியும் என்னால் வந்து சுத்தமாக எஃபர்ட் போட முடியலன்னா நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த டைமிங்கில் நீங்கள் 3 மாதம் வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, அந்த டைமிங்கை நீங்கள் கரெக்டாக அந்த வலியை தாங்கி இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் ஆகும். உங்கள் எல்லாருக்குமே நார்மல் ஆகும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் எனக்கு ஆகாத காரணம் இதுதான். இந்த புஷ் பண்ணது. 2வது வந்து நான் சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல. ஃபஸ்ட்டு நான் கோஆப்ரேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஆயிருக்கும். இனிமேல் நீங்களும் மிஸ்டேக் பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் நார்மல் டெலிவரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.